ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹோம் தேட்டர்லேருந்து எடுத்த பழைய மெட்டீரியல்ஸ் தான். இப்போ இந்த ஹோம் தேட்டர்லேருந்து ஒரு அலுமினியமும் அரிசியும் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துருக்கோம். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரீஒர்க்கு தான் இந்த ஆம்ப்ளிஃபயரில் பண்ணுறோம். என்னென்ன நம்ம புதுசாக போட்டிருக்கோம் அப்படின்றது சொல்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா ஐசி அண்டு அந்த ஹீட்ஸிங்கு அந்த ஹோம் தேட்டரில் உள்ளது நம்ம போர்டுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாகவே இருக்கும். நம்ம போர்டு போடும்போது அந்த ஹோம் தேட்டர்லேருந்து வரக்கூடிய அலுமினிய அளவு தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி யாராவது பார்த்திங்கன்னா நீங்கள் ஐசி அண்டு போர்டு மட்டும் ஃபயர் ஆகிருந்ததுன்னா, இப்போ சப்வூஃபர் செக்ஷன் மட்டும் ஃபயர் ஆகிருக்கும் ஒரு சில போர்டில், மற்ற ஐசிலாம் 5 சேனலில் கரெக்டாக இருக்கும், இந்த அலுமினியம் கரெக்டாக இருக்கும். நிறைய மாடல் இந்த மாதிரி தான் வரும். ஏதோ ஒரு சில மாடல் மட்டும்தான் அலுமினியம் டிஃப்ரெண்ட்டாக வரும். இப்போ அந்த மாதிரி நம்ம இந்த போர்டை நம்ம அப்படி தான் தயாரிச்சிருக்கோம். 2050லே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அவுட்புட் ஒரு 8 இன்ச்சு ஸ்பீக்கர் வரைக்குமே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நான் 6 இன்ச் வரைக்குமே கனெக்ட் பண்ணி பார்த்துட்டோம். சூப்பராகவே இருக்குது. ஆடியோவுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவோம். இந்த போர்டை பொறுத்தளவுக்கு ஒன்லி ஆடியோ, மியூசிக், ட்ரிபிள் இது மட்டும்தான் இருக்கும். அவ்வளோ பேஸு இதில் வராத அளவுக்கு இந்த போர்ட்ஸில் இது பண்ணிடுவோம். சப்வூஃபர் இருந்தால் தான் இந்த ஆம்ப்ளிஃபையரை முழுமையாக கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு ஹோம் தேட்டரை நீங்கள் சப்பு இல்லாமல் கேட்டிங்கன்னா அந்த ஆடியோ மட்டும்தான் அந்த ப்ளே ஆகிட்டுருக்கும். மற்ற ஸ்பீக்கர்லாம் குவாலிட்டியாக படிச்சுட்ருக்கும். அதே மாதிரி தான் இந்த பவர் ஆம்ப்லேயும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆல்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம், இப்போ 2030 2050லாம் பார்த்திங்கன்னா ஆடியோ கரகரன்னு இருக்கும், ஆடியோ அவுட்புட் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இந்த ஆம்ப்ளிஃபையரை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஃபுல் வால்யூம் வச்சாலும் ஆடியோ அவ்வளோ ஒரு தெளிவாக இருக்கும். இப்போ இந்த கஸ்டமருக்கு பார்த்திங்கன்னா இதிலே பார்த்திங்கன்னா நம்ம FT00 வைக்கிற மாதிரி கட்டிங்ஸ் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், ஃப்யூச்சரில் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டாரு. இப்போ கொஞ்சம் எனக்கு பட்ஜெட் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ FT00 பிறகு மார்க் பண்ணி கட்டிங் போட்டேன். இப்போ இதுதான் செலக்டர் சுவிட்சு 2.1 அண்ட் 5.1 செலக்டர். சிம்பிளாக நம்மக்கிட்ட ரெடி பண்ணுற ஆம்ப்ளிஃபயர்லாம் பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரே சுவிட்சு தான் இருக்கும். அது ரிமோட் கிட் போட்டால் அகர்லிக் பேனலாக இருந்தாலும் சரிங்க, அந்த அகர்லிக் பேனல்லையும் சிம்பிள் செலக்டர் சுவிட்சு தான் இருக்கும். ரிமோட் கிட்லாம் போட்டிங்கன்னா நீங்கள் ரிமோட்லேயே அந்த செலக்டர் மோடு வந்துடும். அதனால் உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த 5.1 டீகோடரை மாற்றுறதுக்கோசரம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம ரவி 006 போட்டிருக்கோம். இது கொஞ்சம் போர்டு காஸ்ட்டாக தான் இருக்கும், அதிகமாக தான் இருக்கும். ஆனாலும் நம்மளுக்கு செய்யக்கூடிய வேலை கம்மி, கஸ்டமருக்கு நம்ம அந்த இன்புட்டு செலக்டர் கொஞ்சம் கம்மி. அனலாக் சிஸ்டத்திலே பார்த்திங்கன்னா ஒரு 5.1 இன்புட்டோட இந்த ப்ரோலாஜிக் பண்ணுறாங்க. இது நம்ம இப்போ பிடிச்சி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். 5.1 அக்யூரேட்டாக கேட்குறவங்களுக்கு இந்த 6 சேனலை நீங்கள் இன்புட்டு கொடுத்துக்கலாம். அண்ட் பிடியும் இந்த 6 சேனல் இன்புட்டு கொடுக்கும்போது பிடியும் வேலை செய்யும், சப்பும் வேலை செய்யும் நண்பர்களே. இப்போ இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா 12012 ஒரு டேபு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 10.5 அது பார்த்திங்கன்னா டபுள் பார்த்திங்கன்னா டூயல் பவர் சப்ளை ஒரு அவுட்டு. இது பார்த்திங்கன்னா பேசிக்காக ஹோம் தியேட்டர்களில் ஃப்ரீ செக்ஷனுக்காக பயன்படுத்துவாங்க. நம்ம பார்த்திங்கன்னா இந்த இதிலே நம்ம ஃப்ரீ செக்ஷனுக்கு பயன்படுத்திடுவோம். இதை பார்த்திங்கன்னா கூலிங் ஃபேனுக்காக செப்பரேட்டாக இந்த ஆம்ப்ளிஃபயரில் கிரவுண்ட் ஆகாத பயன்படுத்த போகிறோம். இதுதான் நண்பர்களே. இப்போ நிறைய டைம் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் கீழே ஒரு டபுள் சைடு டேப் பண்ணிக்கோங்க சொன்னேன். இது பாருங்கள், பிராண்டட் ஹோம் தியேட்டர்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட ஃபிட்னஸ் நல்லா தெளிவாக இருக்கும். அதாவது எல்லாத்துக்கும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதை அவங்க பாக்ஸ்குள்ளே பண்ணுறாங்க, அது வைப்ரேட் ஆகும். சப்வூஃபர் பாக்ஸில் பார்த்துட்டிங்கன்னா அந்த பேஸ் சப்வூஃபர் உள்ளே வச்சுருப்பாங்க. அப்போ நம்மளுக்கு அந்த வைப்ரேட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்கோசரம் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. நம்ம கேபினெட்லேயே அந்த மாதிரி பண்ணி கொடுப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் சமமாக உட்காந்துருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆம்ப்ளிஃபயர்னு எடுத்துட்டிங்கன்னா லோ காஸ்ட்டில் பண்ணுறது ரொம்ப பார்த்திங்கன்னா ஒரு சில வேலைகள் ஷார்ட் அண்ட் டைப்பாக தான் முடிக்க நினைப்பேன் என்னை பொறுத்தளவுக்கு. அதாவது என்னோடய லேபர்ஸ் எந்தளவு இருக்கோ அந்தளவுக்கு தான் வேலை செய்ய முடியும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த கண்ட்ரோல் பாருங்கள், இங்கே ஒவ்வொரு கம்பியுமே இந்த லீடு இந்த கண்ட்ரோல் பிசிபிலேருந்து கீழே இறக்கி மறுபடியும்
இதை கிரவுண்ட் ஃபாலோ பண்ணி இது வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய கண்ட்ரோல்லே நம்ம வந்து அந்த மாதிரி தெளிவாக கொடுத்துருக்கோம் பாருங்கள். கிரவுண்டுக்குன்னே தனியாக செப்பரேட்டாக ஒரு ட்ராக் போட்டு வரக்கூடிய வால்யூம் கண்ட்ரோல் பிசிபியில் எப்படி பண்ணியிருக்கேன், அது கிரவுண்டு வந்து கண்ட்ரோலில் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்றத பாருங்கள். ஓகேங்களா? இப்போ இந்த கண்ட்ரோலை சுற்றி எந்த ஒரு சிக்னலுமே உள்ளே போக முடியாது. அந்த மாதிரி வந்து கிரவுண்ட்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி நீங்களும் அந்த மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜெட்டு பிரித்தா அது ஜெட்டு மாதிரி நல்லா பார்க்குறதுக்கு நல்லா ஒரு லுக்னஸாக நல்லா ஒரு இதுவாக இருக்கணும். ரெண்டாவது கசன்னு ரெடி பண்ணாலும் அந்த ஆம்ப் வந்து நல்லா படிக்கணும். ஓகேங்களா? பட் இப்போ இருக்க காலகட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டும் முக்கியம். அந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு பிராண்டட் மாதிரி இருக்கணும் அப்படின்றத எல்லா நண்பர்களும் விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த ஆம்ப்ளிஃபையர் போடலாமா அந்த ஆம்ப்ளிஃபையர் போடலான்னா ஒவ்வொரு வீடியோ பார்த்து கன்ஃபியூஷன் ஆகுறாங்க. இந்த போன வாரத்தில் மட்டும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், பேடு கமெண்ட்டு. அவனுக்கெலாம் என்ன தெரியும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறான். ஓகே, அவன் கமெண்ட் பண்ணுறதுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலை நிற்க போகிறதில்ல. பட் கமெண்ட் பண்ணுறவங்க வந்து ஒரு நியாயமான கமெண்ட் பண்ணணும். அதாவது எத்தனையோ பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ ஃபீல்டில் இருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுக்குள்ள திறமையே பண்ணுறாங்க. அது மாதிரி எனக்குள்ளே இருக்கிறத நான் பண்ணுறேன். எனக்கு மேலே திறமையானவங்களும் நிறைய பேர் இருக்கலாம். ஓகேங்களா? பட் எனக்கு தெரிஞ்சது தான் நான் பண்ணுறேன். அது மாதிரி அதிகம் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிச்சுன்னா அதை உங்களுக்குள்ளே வச்சுக்கலாம். அதை பற்றி பிரச்சனை கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு தான் எல்லா வீடியோஸில் சொல்லிகிட்ருக்கேன். மாதிரி போன வாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்ததில்ல ஒரு மாதிரி பேடு கமெண்ட் போட்டிருந்தார் ஒரு நண்பர். அதனால் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்மளையும் வந்து இந்த மாதிரி பேடு கமெண்ட் போடுறவங்க ஃபாலோ பண்ணி அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நம்மளுடைய வீடியோ பார்த்து ஒவ்வொரு நம்மளுடைய வீடியோவை வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கி அதை ஃபுல்லாக பார்த்து பேடு கமெண்ட் போடுறான்னும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளையும் ஒருத்தர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னும் போது வந்து பெருமையாக தான் இருக்குது. பட் தெரியாத நபர்கள் ஒரு சின்ன டிப்ஸ் வந்து இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. முதல்ல ஒரு ஆம்ப்ளிஃபையர் அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி அதனுடைய அமைப்பு வந்து நம்ம வந்து பர்ஃபெக்டாக இந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணிக்கணும். எங்கெங்கே என்னென்ன வைக்க போகிறோம், நம்மளுக்கு எவ்வளோ கேப்பு தேவை, அந்த இது எல்லாமே பிளான்ஸ் பண்ணணும். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும். வடிவேல் சொல்கிற மாதிரி பிளான் பண்ணாமல் பண்ணால் இப்படி தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி. இந்த டீகோடர் வைக்கிறதுக்கான பிளேஸ்மெண்ட் அந்த கேப் விட்டுருக்கேன் ஃப்யூச்சரில். அந்த மாதிரி வந்து இந்த 5.1 ஒயர் கனெக்ட் இப்படி வளைஞ்சி அந்த டீகோடரில் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி இந்த இடத்தாண்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக் கன்வெர்ட்டர் வந்து 12 வோல்ட்டில் மேக்ஸிமனோட வைக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த இடத்தாண்ட ஃபேன் ரெகுலேட்டர் பவர் சப்ளை ஹோல்ஸ் கொடுத்துருக்கேன். ஃப்யூச்சரில் டீகோடர் போடும்போது இந்த இடத்தாண்ட ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போடுறதுக்கான ஹோல்ஸுமே இதில் நான் கொடுத்துருக்கேன். நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். நம்ம பண்ணக்கூடிய ஒர்க்கு எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்றத ஒரு சின்ன டிப்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய 5.1 கிட்ஸ்லாம் வந்து தெளிவாகவே உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இதில் ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை கிடையாதுங்க. வெறும் அனலாக் சிஸ்டம் தான் இந்த ஆம்ப்ளிஃபையரு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் டெலிவரி பண்ணணும். அது இல்லாமல் இன்னொரு ஆம்ப்ளிஃபையர் ரிமோட் கிட்டு 5.2 வந்து 2 ஆம்ப்ளிஃபையர் வந்து ஒர்க் நடக்க போகுது. இந்த வாரத்தில் வீடியோஸ் வரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடை ஒர்க்லாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலைகளும் அதாவது உங்களுக்கு வீடியோஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். கடை ஒர்க்குனால தான் என்னால் வீடியோ போட முடியல. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஆம்ப்ளிஃபையர் வந்து நம்ம ரெடி பண்ணி இனிமேல் கொடுக்கக்கூடிய வந்து எல்லா நண்பர்களும் எடுத்துக்கலாம். இது மாதிரி வண்டி செட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா வேலை ஆகிட்டு இருக்குது. வண்டி செட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 4-5 நாளில் வீடியோ போடுவேன். வண்டி செட்டு வந்து வேணுன்றவங்க ஸ்டீரியோ 2.1 இந்த மாதிரி வேணுன்றவங்க ரெகுலராகவே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்கும். வேணுன்றவங்க நீங்கள் ஆர்டர் கொடுத்து தான் அசம்பிள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 10 இன்ச்சு 8 இன்ச்சு சப்வூஃபர் போடுற மாதிரி அந்த மாதிரி வண்டி செட்டுக்கு 12 வோல்ட்டு ஆட்டோவுக்கும் போட்டுக்கலாம், எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஸ்டீரியோ ஆம்ப் வந்து பார்த்திங்கன்னா 50+50 வந்து
சாதாரணமாக ஆட்டோங்களுக்கு வந்து போடுறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆம்ப் இருக்குது. அது மாதிரி 30 வாட்ஸில் அது மாதிரி வந்து டிசி ஆம்பிளிஃபயர், ஸ்டீரியோ ஆம்பிளிஃபயரு எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்குது. ரெடி ஆகி முடிஞ்சதும் உங்களுக்கு வந்து வீடியோ போடுவேன். வீடியோ தொடர்ந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அமௌண்ட்டு போடும்போது அமௌண்ட்டு போட்ட உடனே அன்றைக்கே கொரியர் வைக்கிற ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துட்டு உங்களுக்கு வந்து வீடியோ போடுவேன். தேங்க்யூ. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே.